JSC இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெட் நடத்திய இன்டர்நேஷனல் வேலைவாய்ப்பு பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாளையங்கோட்டை நேருஜி கலையரங்கத்தில் வைத்து நடைபெற்றது. தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 23 இன்ஜினியரிங் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். JSC இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் மேனேஜிங் டைரக்டர் ஜான் சுரேஷ் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இன்டர்நேஷனல் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை எடுத்துரைத்தார். அப்போது தங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் தெரிவித்தனர். சந்தேகங்களுக்கு உடனடியாக மேனேஜிங் டைரக்டர் ஜான் சுரேஷ் பதிலளித்தார். JSC இன்ஜினியரிங் பிரைவேட் லிமிடெடின் சார்பில் 10 பூத் கேம்ப் அமைக்கப்பட்டது. இன்ஜினியரிங் மாணவ மாணவிகளுக்கு நேரலையாக இன்டர்நேஷனல் வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்கள் அறிய சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் JSC இன்ஜினியரிங் பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். என் பேர் சுரேஷ் ஜான். நான் BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு ME வந்து முடித்தேன் ஏர் கண்டிஷனிங் ஃபீல்டில். துபாயில் ஒரு 20 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சென்னையில் வந்து ஒரு 3 பேரை வச்சு நம்ம ஒரு சின்ன ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணோம். அதனுடைய ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து 650 பீப்புள் வந்து இருக்கிறாங்க. அதில் 100 பீப்புள் வந்து அப்ராடில் இருக்கிறாங்க. அதாவது துபாயிலையும் சவுதிலையும் உட்காந்துருக்காங்க, சவுதி அண்ட் கத்தார். ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கும் இன்ஜினியர்ஸுக்கும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம். டெஃபினட்டாக வாழ்க்கையில் வந்து ஃபினான்ஷியலி நிறைய ஏர்ன் பண்ண முடியும். அவங்களுக்கு எஸ்பெஷலி டிப்ளமோ ஹோல்டர்ஸுக்கு ஃபாரின் போகிறதுக்கு எல்லா விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. அவங்களுடைய ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸை வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் இப்போ நாங்கள் திருநெல்வேலியில் ஆரம்பிக்கிறதுனால ஃபேமிலி கூடயே உட்காந்து அவங்க என்ன பண்ணலாம், பக்கத்தில் உள்ள ஊரில் வந்து ஒரு வேலையை பார்க்கலாம். அதுதான் வந்து மெயினாக எங்களுடைய இன்டென்ஷனே அதான். அவங்க நேட்டிவ் பிளேஸில் இருந்து அவங்க வேலை பார்க்கணும். அந்த இன்டென்ஷனில் தான் இந்த திருநெல்வேலி பிரான்ச்சை வந்து பெருசாக்கணும். இன்னைக்கு என்ன பண்ணீங்க சார்? இன்னைக்கு பண்ண நடந்த ப்ரோக்ராம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக காலேஜில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு MEP ஃபீல்டு எவ்வளோ பெனிஃபிட்டை கொடுக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத நாங்கள் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிப்ளமா இன் சிவில் இன்ஜினியரிங், அதே மாதிரி டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங். இந்த நோக்கம் வந்து திருநெல்வேலி மக்களுக்கு, அதை சுற்றி உள்ள வட்டாரத்தில் உள்ள ஒரு 115 காலேஜில் உள்ள பீப்புளுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். திருநெல்வேலியுடைய நிலைமையை வந்து மாற்றணும். எல்லாரும் சென்னைக்கு தான் ஓடி வரணும்னு நெசசிட்டி இல்லாமல் திருநெல்வேலியில் இருந்துட்டு திருநெல்வேலியில் உள்ளவங்க வேலை பார்க்கணும். நீங்க எந்த வகையில் நீங்க அதை ஹெல்ப்ஃபுல்லா இருக்கீங்க சார்? இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இதுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ண முடியாது. இந்த இதுக்கு இது வந்து ஆஃபீஸில் வந்து தான் ஒர்க் பண்ண முடியும், ரைட்? ஏன்னா இதுக்கு சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்லாம் கொஞ்சம் ஹெவி சிஸ்டம் வேணும். அது வந்து வீட்டில் வச்சு பண்ண முடியாது. ஓகே, நிறைய கோஆர்டினேஷன் இஸ் ரெக்வயர்ட். ஆமாம். என்னங்க நம்ம பசங்கள்கிட்டயா? இல்லை, அந்த ஸ்கில் கேப் இருக்கிற காரணத்தினால தான் இந்த அகாடமியை வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் அந்த ஸ்கில் கேப்பை நாங்கள் ஃபில் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களை எப்படினாலும் நாங்கள் மாற்றிடுவோம், 100% மாற்றிடுவோம். ஏங்க, நல்லாவே இருக்குது, நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. டெஃபினட்டாக ஒரு 500 பீப்புள் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே நாங்கள் என்கேஜ் பண்ணிடுவோம் வேலையில். மாரி நான் வந்து திருநெல்வேலி பத்தமல்லிலேருந்து வரேன். நான் இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி கோர்ஸ் ஜாயின் பண்ணி 6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னும் 10 டேஸில் கோர்ஸ் முடியுது. நான் இங்கே வந்து ஒன்றுமே தெரியாமல் தான் உள்ளே வந்தேன். இப்போ நிறைய கற்றுக்கிட்டேன். ரிவிட்னா என்ன, ஆட்டோக்கான என்ன நிறைய கற்றுக்கிட்டேன். JSCங்கிறது ஒரு பிளாட்ஃபார்மில் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 10 டேஸ் 15 டேஸில் முடிஞ்சிடும். கண்டிப்பாக கோர்ஸ் ஜாயின் பண்ணணும். பண்ணுங்கள், யாராலும் பண்ணுங்கள், வாங்க நல்லா JSCயில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி FX பாலிடெக்னிக் காலேஜ், என் பேர் சக்தி கோவிந்த். நான் இந்த மாதிரி FX பாலிடெக்னிக் காலேஜ்லேருந்து வரேன்.
இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு முக்கிய இப்போ இன்ஜினியர்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ இது 4th இயரோ முடிச்சுட்டு போகும்போது வந்து அவங்களுக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாது. அவங்க ஏதாவது ஒரு கிடைக்கிற இந்த இது ஃபீல்ட் சம்பந்தமான ஜாப்ல போயிடுவாங்க. பட் ஆனால் இது இப்போ வந்து இங்க வந்து பார்க்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு இது தெரிஞ்சுது. இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். என்னோட நேம் மதுமிதா. நான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான், ராதாபுரத்துல இருந்து வந்துட்டு இருக்கேன். நான் இங்க வந்து நாங்கள் இப்போ நார்மலாக தான் இங்கே இந்த ரோட்டு வழியாக தான் போனோம். அப்போ எங்கள் அங்கிள் இந்த மாதிரி இந்த இன்ஜினியரிங் போர்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உள்ளே வந்தோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன், பிஇ முடிச்சிருக்கேன். அது உள்ளே வந்து அது என்னங்கிறத கற்றுக்கிடுங்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது உள்ளே நானும் ஜாயின் பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஜாயின் பண்ணால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என் பேர் ஜோஸ்பி. நான் சங்கர் நகர்லேருந்து வரேன். இந்த நேருஜி கலையரங்கத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. ஜேஎஸ் இன்ஜினியரிங் அகாடமியில் அவங்க வந்து ஒரு ப்ரோக்ராம் நடத்தினாங்க. இதில் வந்து நாங்கள் கலந்துக்கிட்டோம். நிறைய யூஸ்ஃபுல்லாக நிறைய சொன்னாங்க. அதாவது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் கேரியரை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஓகே இவ்வளோ பெரிய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ ஒரு பெரிய கேரியர் இருக்குது அப்படிங்கிறதே இந்த மீட்டிங் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான மீட்டிங்காக இருந்தது. இது மூலமாக இன்னும் நிறைய பேர் தெரியாமல் இருக்கவங்களுக்கும் இதை சொல்லி கொஞ்சம் இன்னும் இது அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணல யூஸாக இருக்குது. நல்லா இருந்தது மீட்டிங்.